முத்து ஒரு சகாப்தத்தின் முடிவு. மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் மூத்த புதல்வரும் தமிழ் சினிமாவின் ஒரு கால நட்சத்திரமுமான முத்து தனது 77 வயதில் ஜூலை 19, 2025 அன்று காலமானார். அவரது மறைவு தமிழக அரசியல் மற்றும் கலை உலகிற்கு ஒரு பெரிய பேரிழப்பாகும். கலைஞர் கருணாநிதிக்கும் பத்மாவதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்த முத்து சிறு வயதிலிருந்தே கலை ஆர்வத்துடன் வளர்ந்தார். தனது தந்தை போலவே நாடகங்களில் நடித்து பின்னர் 1970களில் திரைப்படங்களில் கதாநாயகனாக அறிமுகமானார். பிள்ளை திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் அறிமுகமாகி பூக்காரி, சமையல்காரன், அணையா விளக்கு போன்ற படங்களில் நடித்தார். எம்ஜிஆருக்கு போட்டியாக அரசியல் மற்றும் சினிமாவில் களமிறக்கப்பட்டார். அவரது நடை, உடை, பாவனைகள் எம்ஜிஆரை போலவே இருந்தன. நடிப்பை தாண்டி ஒரு சிறந்த பாடகராகவும் முத்து திகழ்ந்தார். நல்ல மனதில் குடியிருக்கும் தாகூர் ஆண்டவா, சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க போன்ற பாடல்கள் இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்றன. சமீப காலமாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த முத்து சிகிச்சை பலனின்றி சனிக்கிழமை காலை சென்னையில் காலமானார். அவரது மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட பல அரசியல் தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கலை, அரசியல், தனிப்பட்ட சவால்கள் என பல பரிமாணங்களை கொண்ட முத்துவின் வாழ்க்கை ஒரு சகாப்தத்தின் முடிவை குறிக்கிறது. இவரது கலை பயணம், பாடல்கள் மக்கள் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும்.